வடமதுரையை சேர்ந்த பிரேம்குமார், விஸ்வநாதன், கார்த்திக், கருப்பையா ஆகியோர் வெவ்வேறு துறைகளில் பணிபுரிகின்றனர். இவர்கள் பசியில்லா வடமதுரை என்ற அமைப்பை உருவாக்கி வாரிசுகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள், நோய்வாய்ப்பட்டோர், மனநலம் பாதிக்கப்பட்டோரை அடையாளம் கண்டு கணக்கெடுத்தனர். அவர்களில் 30 முதல் 40 பேருக்கு தினமும் உணவு பொட்டலங்கள், தண்ணீர் கேன்களை இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்று வழங்கி வருகின்றனர். இந்த சேவையை கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக இயலாதோருக்கு உதவிடும் லட்சியமாக செய்கின்றனர். உணவு சமைக்க அவர்களது குடும்பத்தினரும் ஒத்துழைத்து வருகின்றனர். ஒரு நாளைக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு தான் உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதோட அடுத்த கட்டமாக என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் கொடுக்கறத பார்த்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. உண்மையாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் 3 பேர் 4 பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு 40 பேர்கிட்ட டெய்லி உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மனநலம் குன்றி ஆண்டு கணக்கில் குளிக்காமல், முடி வெட்டாமல், பராமரிப்பின்றி அலங்கோலமாக இருப்போரையும் குளிக்க வைத்து தலைமுடி வெட்டி முகச்சவரம் செய்து நல்ல உடை, போர்வை, காலணி போன்றவற்றை வழங்கி உதவுகின்றனர். முகநூல் பக்கத்தில் இவர்களது செயல்பாடுகளை பார்த்து நெகிழ்ந்து பலரும் பல்வேறு வகைகளில் தங்களது பங்களிப்பை வழங்கி வருகின்றனர். பணி முடிந்து ஒரு நாள் வீடு திரும்பிய போது மனநலம் குன்றிய முதியவர் ஒருவர் சாக்கடை நீரை குடித்ததை கண்டு மிகவும் வேதனையடைந்து இந்த சேவையை தொடங்கியதாக அவர்கள் கூறினர். எல்லாம் இப்போ நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பசியில்லா தென்காசி, பசியில்லா வடமான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நிறையா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த ஒரு நாள் கண்டிப்பாக இது பசியில்லா தமிழமாக மாறும். தமிழ்நாட்டில் யாருமே பசின்ற ஒரு இதோடு இருக்க மாட்டாங்க. பசி மட்டும் கிடையாது, எல்லா பற்றியும் முடிஞ்ச அளவுக்கு மாற்றுவோம். இன்னைக்கு இவங்களுக்கு நம்ம உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு நாள் இவங்களே உழைச்சி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம உங்களை மாற்றுவோன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம். பசியில்லா வடமதுரை என்பது பசியில்லா தமிழகம் என மாற வேண்டும் என்பதே தங்களது லட்சியம் என அந்த இளைஞர்கள் கூறுகின்றனர். தாம் உண்டு, தம் பணி உண்டு, தமக்கென உணவுண்டு, உறங்க இடமுண்டு என மனித கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த இளைஞர்களின் முன்னெடுப்புகள் நெகிழ்வையும் மகிழ்வையும் தருவதில் வியப்பில்லை. பாலிமர் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் மணிமாறனுடன் சுந்தரமூர்த்தி.